ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபி மை ஸ்டைல். இன்றைக்கி வந்து சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலான்றதை நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான முறையில் சொல்லித்தரேன். நம்ம வீட்டில் எப்போயுமே சிக்கன் வாங்கினா ஒரே மாதிரி தான் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுப்போம். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிள்ளைகள் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து நம்ம எப்படி செய்யலான்றதை இப்போ வீடியோக்குள்ளே போய் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நான் 3/4 கிலோ கறி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் செய்கிறோமோ அதே பாத்திரத்தில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், நம்ம தேவைக்கேற்ப வந்து உப்பு, இந்த 3ஐயுமே நல்லா நம்ம கிளறி வச்சுக்கிட்டு நல்லா கிளறின பின்னாடி நம்ம அடுப்பில் வச்சு இப்போ 5 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இதை இந்த மாதிரி நல்லா கிளறியாச்சு. இப்போ இதை மூடி அப்படியே ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சு நம்ம வேக விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாயில் இதுக்கு தேவையான மசாலா வந்து 2 ஸ்பூன் வந்து மல்லி, குண்டு மல்லி எடுத்துக்கோங்க. அதே அளவில் 1 ஸ்பூன் வந்து ஜீரகம், 2 பட்டை, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் மிளகு, இதை எல்லாமே சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப வறுக்கிறதுக்கு முன்னாடியே இதுக்கு இதோட கொஞ்சம் ஒரு 2 சில்லு தேங்காவை வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி இதோட சேர்த்து வறுத்து எடுத்துக்குவோம். ஏன்னா இந்த தேங்காய் வந்து தான் ரொம்ப முக்கியமானது. இந்த ஃப்ரைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கக்கூடியது. அதனால் கண்டிப்பாக இதை வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு இதோட நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து தேங்காவை கூட தனியாகவும் வறுத்து எடுத்துக்கலாம். இதோட சேர்த்து வறுக்கும்போது வறுக்கலைன்னா நம்ம தனியாக கூட நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு வறுத்து இதோட சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து சிக்கனை வந்து 5 நிமிஷம் வேக வச்சுருக்குறோம். நல்லா வெந்து வந்திருக்குது. நான் வந்து இதில் தண்ணியே சேர்க்கலை. ஆனாலும் எவ்வளோ தண்ணி வந்துருக்கு பார்த்துருக்கீங்களா? அதனால் நீங்கள் வந்து தண்ணி எதுவும் இதில் சேர்த்துறாதீங்க. இப்போ வந்து இதோட நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா நமக்கு வந்து ஒரு வாசனையை கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதோட நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயமும் 1 தக்காளியும் சேர்த்துருக்குறேன். இதை அப்படியே பச்சையாகவே நம்ம வந்து அரைச்சி பேஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே இருக்கிற அந்த கறியோடு இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம வந்து வதக்கி எதுவும் அரைக்க வேணாம், அப்படியே பச்சையாகவே அரைச்சா போதும். இந்த மாதிரி எல்லா பக்கட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து திருப்பி நம்ம வந்து வேக விட்டுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து நம்ம இதை எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணியெல்லாம் வந்து வற்றி இந்த பதத்துக்கு வந்திருக்கும். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 6 ஸ்பூன் அளவுக்கு கூட எண்ணெய் விட்டுக்கலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து ஆயில் வந்து ரொம்ப பிடிக்காதனால நான் 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுருக்கேன். இப்போ நல்லா கிளறின பின்னாடி இப்போ நம்ம ஏற்கனவே வந்து பொடி பண்ணி அரைச்சி வச்சுருந்தோம்ல, தேங்காய், மிளகு இதெல்லாம் போட்டு நம்ம வந்து ஏற்கனவே பொடி பண்ணி நல்லா தூள் பண்ணி இந்த அளவுக்கு தூள் பண்ணிக்கிடணும். ரொம்ப வலுவலுன்னு தண்ணி ஊற்றியெல்லாம் அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம பிரெட் தூள் மாதிரி ஆயிரும் நம்ம அரைச்சி எடுக்கும்போது. இதோடு சேர்த்து இதையும் கிளறி கொஞ்சம் 5 நிமிஷம் அப்படி கிளறிட்டே இருந்தால் இந்த மாதிரி சிக்கன் ஃப்ரை நமக்கு ரெடி ஆயிரும். இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆனால் சாப்பிட்டு பார்த்துட்டேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வித்தியாசமாக உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சோஃபி மை ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.